இலங்கையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தாலும் மண் சரிவுகளாலும் இதுவரை 625 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் 109 பேரை தேடும் பணிகள் இடையறாத முறையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மலைப்பகுதிகள், கண்டி மாவட்டம் உள்ளிட்ட பல இடங்களில் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பேரிடர் சூழ்நிலைக்குள் பல வெளிநாடுகள் எந்தவிதமான அரசியல் வேறுபாடுகளும் இன்றி இலங்கைக்கு உதவி செய்து வருகின்றன. அமெரிக்காவின் பேரிடர் மீட்பு நடவடிக்கைக்கான 2 விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துள்ளன. அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இலங்கை அதிகாரிகளுடன் இணைந்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடனும் சந்தித்து நிலைமையை பரிசீலித்துள்ளார். இருப்பினும் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் சரியான ஏர்ஃபீல்டு வசதிகள் இல்லாததால் அமெரிக்கா அனுப்பிய C-130J விமானங்கள் அங்கு நேரடியாக தரையிறங்க முடியாத சூழ்நிலை நீடிக்கிறது. இதனால் அந்த பகுதிகளுக்கு தேவையான உதவி பொருட்களை கொண்டு செல்லும் பணியில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாண திசைகளுக்கு உதவி பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இந்திய இராணுவங்களும் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்திய இராணுவம் தொலுவப் பகுதியில் ஒரு தாய் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்களை கண்டுபிடித்துள்ளது. மேலும் 4 தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாகிஸ்தான் மீட்புக் குழுவும் அடுத்த 2 நாட்களுக்குள் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியும் என அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தேடுதல் மீட்பு அணியும் நவீன கருவிகள், மோப்ப நாய்கள் உள்ளிட்ட வசதிகளுடன் ரம்புக்கணை பகுதியில் 12 உடல்களை கண்டுபிடித்துள்ளது. இதனுடன் பல நாடுகள் ஏற்கனவே பெருமளவு நிவாரணப் பொருட்களையும் அனுப்பியுள்ளன. இந்தியா கிளிநொச்சி, பரந்தன், முல்லைத்தீவு பகுதிகளுக்கான A-85 சாலை பாலம் புனரமைப்பு பணிகளை இராணுவம் மூலமாக ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அனுப்பிய 1000 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் கப்பல்களில் இலங்கைக்கு வந்து சேர்ந்து விநியோகம் செய்யப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, மியான்மார், மாலத்தீவு, சீனா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளும் இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகள் செய்து வருகின்றன. பொதுமக்களின் வாழ்க்கையை விரைவாக சீரமைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வானிலை திணைக்களம் கண்டி, கேகாலை, குருநாகல, மாத்தளை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு மேலாக சபரகமுவ, காலி, மாத்தறை மாவட்டங்களில் அதிகமான மழை, இடியுடன் கூடிய காற்று மற்றும் திடீர் வெள்ள அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளது. சர்வதேச சமூகத்தின் உதவியுடன் இலங்கை அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மீட்பு, நிவாரண, மறுகட்டமைப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன.